வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா அசாட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டேட்டா அசாட்ஸ் அண்டு கண்ட்ரோல் அசாட்ஸ். ஹசார்ட்னா என்ன? ப்ரிவென்ட் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரீம் ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிங் டியூரிங் இட்ஸ் டிசைனேட்டட் கிளாக் சைக்கிள். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குது, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அது கிளாக்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு குறிப்பிட்ட டைமில் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அசாட். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, ப்ரிவென்ட் பண்ணி விட்டுரும், அதுக்கு பேர் தான் அசாட். நெக்ஸ்ட், ஸோ இது வந்து டெஃபினேஷன் ஆஃப் அசாட். டேட்டா அசாட்னா என்ன? வென் ஐதர் the source or destination operands of an instruction are not available at the time expected in the pipeline. பைப்லைனில் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆப்பரன்ஸ்னு ஒன்று இருக்குது, சோர்ஸ் ஆப்பரண்ட் இருக்குது, டெஸ்டினேஷன் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று காணாமல் போயிட்டுருக்கும் அந்த டைமில். அப்போ என்ன நடக்கும்னா டேட்டா அசால்ட் நடக்கும். ஸோ ரிசல்ட் பைப்லைன் இஸ் ஸ்டால்னானது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் ஸ்டாப் ஆகிடும். We say such a situation is called data hazard. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முழுமையாக இருக்கணும் எக்ஸிக்யூஷன். அப்படி முழுமையாக இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா அப்போ அந்த டேட்டா ஹசார்ட் வந்து வருது. சரி, நெக்ஸ்ட், ஹேண்டிலிங் டேட்டா ஹசார்ட்ஸ். இந்த டேட்டா ஹசார்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா இதுக்கு 3 விதமான இருக்குது மெத்தட்ஸு: ஃபார்வேர்டிங், கோட் ரீஆர்டரிங் அண்டு ஸ்டால் இன்சர்ஷன். ஸோ இது ஒவ்வொன்றுத்தையும் பார்ப்போம். ஹேண்ட்லிங் டேட்டா அசாட்ஸ். எப்படி இந்த டேட்டா அசாட்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது? இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்வேர்டிங். இட் ஆட் ஸ்பெஷல் சர்க்யூட்ரி டு த பைப்லைன். திஸ் மெத்தட் ஒர்க்ஸ் பிகாஸ் இட் டேக்ஸ் லெஸ் டைம் ஃபார் த ரெக்வயர்ட் வேல்யூஸ் டு ட்ராவல் த்ரூ எ ஒயர் தேன் இட் டஸ் ஃபார் எ பைப்லைன் செக்மெண்ட் டு கம்ப்யூட் இட்ஸ் ரிசல்ட். ஃபார்வேர்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்க்யூட் வந்து அந்த பைப்லைனில் சென்ட் பண்ணுவாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்படி பண்ணுறதுனால ஒரு பைப்லைனில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட லெஸ் டைம்லேயே உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஃபார்வேர்டிங் டெக்னிக் எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்க்யூட் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சீக்கிரமாக கடந்து வந்துடும். ஓகேங்களா? அதுக்காக இந்த ஃபார்வேர்டிங் மெத்தட் பயன்படுத்துகிறோம். கோட் ரீஆர்டரிங். We need a special type of software to reorder the code. We call this type of software hardware dependent compiler னு சொல்லுவோம். இப்போ கோட் ரீஆர்டர் கோட்னா கோடிங்ஸை ரீஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. இப்படி ரீஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டேட்டா அசாட்ஸ்லாம் வந்து தவிர்க்கலாம். ஸ்டால் இன்சர்ஷன், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இட் இன்சர்ட் ஒன் ஆர் மோர் ஸ்டால், அதாவது நோ ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஒரு பைப்லைன் இருக்குது, அதில் வந்து இந்த நோ ஓபி இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே போயிடுச்சுன்னா விச் டிலேஸ் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது பைப்லைனுக்குள்ளே ஏற்கனவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஒரு மிஸ்ஸிங், அதை இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாமல் நிறுத்தி வைக்கிறதுக்கு உள்ளே வந்து இந்த நோ ஓபி இன்ஸ்ட்ரக்ஷனை உள்ளே அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது இது என்ன பண்ணுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கும், நீ எக்ஸிக்யூட் ஆகாத, நீ எக்ஸிக்யூட் ஆகிட்டுனா டேட்டா ஹசார்ட் வந்துடும், வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? அதுக்காக இந்த ஸ்டால் இன்சர்ட் பண்ணுவாங்க. until the required operand is returned to the register file, but this method decreases the pipeline efficiency and throughput. ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பீடு ஒழுங்காக இருக்காது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிற ஸ்பீடு. அப்புறம் நம்மளுக்கு இப்போ நார்மலாக ஒரு வீடியோவே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோ வந்து கட்டாய் வர்றதுக்கு காரணமாகவும் இது இருக்கலாம். அந்த மாதிரி ஆகும். நான் வீடியோக்காக சொல்கிறேன், இல்லை ஃபைல்ஸ் இருக்கலாம், டேட்டாஸ் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே இந்த ஸ்டால் இன்சர்ஷன் வந்து பயன்படுத்தலாம். ஆனால் அதுக்கான நெகட்டிவிட்டி என்னென்னா இது வந்து பைப்லைனோட எஃபிஷியன்சியை குறைச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கண்ட்ரோல் அசார்ட்ஸ். நெக்ஸ்ட், கண்ட்ரோல் அசார்ட்னா என்ன? கண்ட்ரோல் அசார்ட் occurs whenever the pipeline makes incorrect branch prediction decisions resulting in instruction entering the pipeline that must be discarded. அதாவது a control hazard is often referred to as branch hazard.
பிரான்ச்சில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் ஹசார்ட் வந்துடும். இந்த கண்ட்ரோல் ஹசார்ட் எப்போ வரும்னா பைப் லைன் வந்து ஒரு தப்பான ப்ரெடிக்ஷன் எடுத்துரும். பிரான்ச் இது இந்த பிரான்ச் தான் தப்பான ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பைப் லைனுக்குள்ளே வரும்பொழுது டிஸ்கார்ட் ஆகிடும். அதாவது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் தடுத்துரும், கண்ட்ரோல் ஹசார்ட் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் பிரான்ச் ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ணலன்னு காமிச்சிடும். சரி, இந்த கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ்லாம் வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம்? ஸ்டாட்டிக் பிரான்ச் ப்ரெடிக்ஷன், பிரான்ச் டிலே ஸ்லாட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸ்டாட்டிக் பிரான்ச் ப்ரெடிக்ஷன் என்னதுன்னா the hardware makes a static guess about whether the branch will be taken or not taken. The simplest static branch prediction strategy is to always guess the branch will not be taken. இதோட மீனிங் என்ன? ஸ்டாட்டிக் பிரான்ச் ப்ரெடிக்ஷன்னா ஹார்ட்வேர் வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணும், ஒரு கெஸ் பண்ணும். என்ன கெஸ் பண்ணுன்னா இந்த பிரான்ச் வந்து எடுத்தாச்சா இல்லையான்னு, அந்த ஸ்டாட்டிக் அந்த டைமில். ஓகேங்களா, ஸ்டாட்டிக்காக. ஸோ பிரான்ச் டிலே ஸ்லாட்ஸ், instructions that immediately follow a branch are executed in the pipeline stages behind the branch, regardless of whether the branch condition is satisfied or not. Delay slots, delay slots என்னதுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இம்மிடியட்லி பிரான்ச்சை வந்து ஃபாலோ பண்ணும். எது எக்ஸிக்யூட் ஆகுதோ பைப்லைனில் அப்படி ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுன்னா அடுத்தடுத்த ஸ்லாட்டுக்கு தானாகவே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் பிரான்ச் டிலே ஸ்லாட்ஸ். அப்படி மூவ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல் வந்து விட்டு போகாது. நெக்ஸ்ட், டைனமிக் பிரான்ச் ப்ரெடிக்ஷன். திஸ் ஸ்கீம் யூசஸ் ரன் டைம் இன்ஃபர்மேஷன் டு மேக் எ ப்ரெடிக்ஷன். ஸோ ரன் டைமில் இன்ஃபர்மேஷன் போய்கிட்டே இருக்கும், அந்த டைம் ப்ரெடிக்ஷன் பண்ணும். பாஸ்ட் பிஹேவியர் ஆஃப் த பிரான்ச் இஸ் யூஸ் டு ப்ரெடிக்ட் ஃபியூச்சர் பிஹேவியர். அடுத்த பிரான்ச் இந்த பிரான்ச்சை சூஸ் பண்ணலாமான்னு ப்ரீவியஸ் பிரான்ச்சை சூஸ் பண்ணியிருக்கோம், அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறது ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன். Loop unrolling. It involves replicating the body of the loop multiple times to decrease the overhead of the loop control instructions. ஸோ திரும்ப ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த லூப்பை திரும்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அந்த கண்ட்ரோல் விட்டு போகாமல் தடுக்கிறதுக்கு இந்த லூப் அன்ரோலிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். லூப் போய்கிட்டே இருக்கும், ஸோ கண்ட்ரோல் விட்டு போகாமல். பிரான்ச் ப்ரெடிக்ஷன் பஃபர். It is a small memory indexed by the lower bit of the instruction address that holds a bit that says whether the branch was recently taken or not. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். இப்போது ஒரு பிரான்ச் ப்ரெடிக்ஷன் பஃபர்னு தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் கொஞ்சமாக மெமரி வச்சுட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, இப்போது இந்த பிரான்ச்சஸ்லாம் எடுத்துக்கிறாங்களா இல்லையா, இல்லை ஏற்கனவே எடுத்தோமா இப்போ எடுக்க போகிறோமா, அந்தமாரி எதனா ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸு அது குறிப்பிட்ட டைம் பண்ணிட்டோம்னா அந்த கண்ட்ரோல் ஹசார்டை தடுக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸோ இவ்வளவு தான் வந்து ஹசார்ட்ஸ். ஸோ இது ஹசார்ட்ஸில் என்னென்ன எழுதணும்? ஃபஸ்ட், ஹசார்ட்னா என்ன? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரீமில் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் ஆகாமல் தடுக்கிறது தான் வந்து ஹசார்ட். ஒரு டேட்டாவை தடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் டேட்டா ஹசார்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட், டேட்டா ஹசார்ட்ஸ்க்கான ஹேண்டிலிங் மெத்தட்ஸ்: ஃபார்வர்டிங், கோட் ரீஆர்டரிங், ஸ்டால் இன்சர்ஷன். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட், கண்ட்ரோல் ஹசார்ட்னா என்ன, அந்த கண்ட்ரோல் ஹசார்டை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கான மெத்தட்ஸ். ஸோ உங்களுக்கு டேட்டா ஹசார்ட்ஸ், கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.